ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸில் நம்ம ஈஸியாக எப்படி டிசைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் டிசைன். நம்ம பேங்கிளுக்கு ரேப் பண்ணுறதுக்கு எடுத்த மாதிரி 30 ஸ்டாண்ட்ஸுக்கு பதிலாக ஒரு 8லேருந்து 12 ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இந்த டிசைனுக்கு. இந்த வீடியோவில் நம்ம 2 டிசைன் பார்க்க போகிறோம். 2 டிசைனுக்குமே வந்து 8 to 12 ஸ்டாண்ட்ஸ் இருந்தால் போதும். இப்போ டிசைன் வந்து நம்ம பேங்கிள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே பேங்கிளுக்கு உள் சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை கிராஸாக வந்து நம்ம அப்படியே சுற்றிகிட்டே வரணும். டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டோம்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் அந்த 12 ஸ்டாண்ட்ஸையும் சேர்த்து வச்சுட்டு ஒரே பொசிஷனில் ஒரே ஆங்கிளில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்ட் கேப்பில் விட்டு நம்ம சுற்றிட்டு வந்தோம்னா பார்க்க ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி எண்டிங்லேயும் சேம் கேப் விட்டு ஃபினிஷ் பண்ணோம்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு தெரியாது, அவ்வளோ நீட்டாக வரும் இந்த டிசைன். அடுத்த டிசைன் இப்போ செய்யலாம். இந்த டிசைனும் சேம் தான், ஃபஸ்ட்டு செஞ்ச டிசைன் மாதிரியே தான். அந்த ஃபஸ்ட்டு செஞ்ச டிசைனில் நம்ம ஒரு 1/2 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இப்போது அந்த 1/2 சென்டிமீட்டர் நம்ம ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு நம்ம வந்து த்ரெட்டை ரோல் பண்ணிக்கலாம். இந்த டிசைனில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேலே இருந்து த்ரெட்டை கீழே கொண்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ கீழே இருந்து மேல் சைடு நம்ம த்ரெட்டு சுற்ற போகிறோம். இது பார்க்குறக்கு கிராஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும்.